ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரேவை பற்றி பார்த்தோம் இல்லையா? பேசிக்காக ஒரு அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கணுமோ அதை நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ 5 நம்பருங்கிறனால கொடுத்துட்டோம். இதே வந்து நம்ம 100 நம்பர் 1000 நம்பர் இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் இப்படி ஒன்று ஒன்றா எழுதுறதுக்கு எதுக்கு நம்ம அரேஸ் டிக்ளேர் பண்ணணும்? நம்ம வந்து தனித்தனியாக வேரியபிள் எழுதிட்டு போயிடலாம் இல்லையா? அதனால் அங்கே தான் வந்து அரேஸோட அட்வான்டேஜே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த b=7 லைனை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த 5 நம்பரை டிக்ளேர் பண்ணிக்கிறத நான் வந்து ஒரு ஃபார் லூப் வச்சு உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படின்னு காமிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ட் a of i வெறும் டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கோம் அரேவை. அதாவது நம்ம எந்த வேல்யூவுமே நம்ம கொடுக்கல. முன்னாடி நம்ம டேரெக்டாக வேல்யூவும் கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம வேல்யூ கொடுக்காம இதை வந்து ஒரு லூப் மூலியமாக நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரேல வந்து 5 நம்பர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி அரேஸ் வந்து எப்போதும் 0லேருந்து தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இப்போ நம்ம 5 நம்பர் கொடுத்தோன்னா அந்த அரேல இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் என்னென்ன இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 அந்த 5 இண்டெக்ஸில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு லூப்பை என்ன பண்ணணும்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் 5க்கு கீழே தான் நம்மளுக்கு போகணும். அதாவது <5 இருக்கணும், இல்லைனா <4 இருக்கணும். இது ரெண்டில் எது வேணால் நம்ம எழுதிக்கலாம். நான் வந்து <5 அப்படின்னு எழுதுகிறேன். அப்புறம் ஒவ்வொரு வேல்யூவும் ஒன்று ஒன்றா பண்ணணும். அடுத்து இந்த லூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரேல இருக்க வேல்யூஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கோம், அடுத்த வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கோம், அப்புறம் 3, 4, 5 கொடுத்துருக்கோம் இல்லையா? அதே வந்து நம்ம இப்போ லூப்பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐங்கிற வேரியபிள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் இந்த லூப்புக்குள்ளே வரும்போது அந்த ஐயோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டி வரும்போது 1ஆக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு நம்பராக ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு 0 இருக்கணும், அப்புறம் 1 இருக்கணுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், a of i = அப்படின்னு கொடுத்தோன்னா முதல் வாட்டி இந்த லூப் ரன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், a of 0 = அப்படின்னு வரும். நம்ம 0ல் என்ன ஸ்டோர் பண்ணணும், 1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும். ஆனால் ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு a of 1 ஆகிடும் இல்லையா? a of 1ல் நம்ம 2ன்னு ஸ்டோர் பண்ணணும். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐன்ற அதாவது ஐயோட இண்டெக்ஸில் நம்ம i+1ஓட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? அதாவது 0 இண்டெக்ஸில் 1ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 1 இண்டெக்ஸில் 2ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 2 இண்டெக்ஸில் 3ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது ஐயோட இண்டெக்ஸில் i+1ங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த லூப்பை ரன் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். நம்ம 5 வேல்யூ இந்த ஏன்ற அரேல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவெல்லாம் 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து நம்ம இப்போ லூப் மூலியமாக எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் நம்ம லூப் மூலியமாக பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இதை வந்து 5 வேல்யூக்கு பதிலாக 50 வேல்யூ ஆக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சும்மா இந்த லூப்பை வந்து 5 வரைக்கும் ரன் பண்ணாமல் 50 வரைக்கும் ரன் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடியே பண்ணதே தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ 5க்கு பதிலாக 50 வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த 2 நம்பரையும் மாற்றிட்டு நம்ம அரேவை வந்து டிக்ளேர் பண்ணி வேல்யூலாம் கொடுத்தாச்சு இல்லையா? இதே வந்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு 6, 7, 8 அப்படின்னு 50 வரைக்கும் நம்ம எழுதியிருக்க வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து நம்ம லூப் வச்சு நம்ம அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜ். நம்ம வந்து டேரெக்டாக வேல்யூ தான் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து 50 நம்பர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் a of i வந்து வேல்யூவை கொடுக்காம என்ன பண்ணலாம், இன்புட் வாங்கலாம். அதாவது cன்னு கொடுத்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் a of i அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஐயோட இண்டெக்ஸில் உங்களுக்கு வந்து இந்த அரேல அவங்க யூசர் என்ட்ரு பண்ணுறது ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 வேல்யூ நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம a வந்து 5 நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 5 வாட்டி இந்த லூப்பை ரன் பண்ணி 5 வாட்டி நம்ம cn எழுதியிருக்கோம். அப்போ 5 வாட்டி cn எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த யூசர் வந்து 5 வாட்டி நம்பர் எழுதுறது வந்து இந்த அரேல ஸ்டோர் ஆயிரும் இல்லையா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் எழுதுகிற அந்த 5 வேல்யூவையும் நம்ம திருப்பி அவங்களுக்கு வந்து அவுட்புட் பண்ணி காமிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இந்த லூப்பை ரன் பண்ணி இந்த லூப்லேயே வந்து cnக்கு பதிலாக c அவுட் பண்ணோன்னா அந்த 5 நம்பரும் பிரிண்ட் ஆகும் இல்லையா? அதனால் இந்த லூப்பை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, cnக்கு பதிலாக நான் c அவுட்னு எழுதுறேன். இங்கே cnக்கு பதிலாக c அவுட் போட்டு 2 சிம்பிள் போட்டோன்னா நம்மளுக்கு இந்த லூப்பில் அவுட்புட் பண்ணி காமிக்கும். சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும்னா,
ஃபஸ்ட்டு எந்த அவுட்புட்டுமே வராது. அதாவது நம்ம சின்னு எழுதியிருக்கனால நம்மள வந்து 5 நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லும். இப்போ அதனால் நான் இங்கே வந்து 5 நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். 3, 2, 4, 6, 5 அப்படின்னு 5 நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே 5 நம்பர் பிரிண்ட் ஆகி காமிக்குது. இது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆகுது. இது ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அதனால் இங்கே நான் மறுபடியும் இப்போ ஸ்பேஸ் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே வந்து நான் பண்ணுறேன். 2, 4, 6, 8, 7 அப்படின்னு 5 நம்பர் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அதே 5 நம்பர் திருப்பி பிரிண்ட் ஆகி காமிக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு லூப் வச்சு எப்படி அரேவை டிக்ளேர் பண்ணுறது, அந்த அரேக்கு எப்படி வேல்யூ கொடுக்கறது, அந்த வேல்யூவை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, லூப் வச்சு எப்படி எழுதுறது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது அட்வான்டேஜையும் நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ நம்ம 5 வேல்யூ மட்டும்தான் எழுதியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி எழுதிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். இதுவே நம்ம வந்து 50 வேல்யூ எழுதணும் அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக நம்ம எல்லாத்தையும் 5க்கு பதிலாக 50ன்னு மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக 5ன்றது வந்து 50 ஆகிடும். இதுவே நம்ம இந்த மாதிரி எழுதியிருந்தோம்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து நம்பரை என்ட்ரு பண்ணணும், இல்லாட்டி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சிஇன் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதணும். அந்த மாதிரியெல்லாம் தேவைப்படாது. அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு லூப்ஸ் வச்சு அரே எழுதுறதுக்கு C++ல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு எப்படி ஒரு லூப் வச்சு அரேவை எழுதுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே C++ல புதுசாக நான் கான்செப்ட்ஸ் போட்டுகிட்டே வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.